வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24 34 வரைக்கும். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தோம் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியை போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழித்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் குடிக்கிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியில மறுபடியும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உலகத்துல நடக்கிற காரியம், உலகத்துல எவன் பெரியவன் எவன் சின்னவன் சொல்லி இந்த சண்டை உண்டு. உலகத்துல நான் தான் பெரியவன் இல்லையா? படிச்சவனா இருந்தா அவனை உயர்த்தி வச்சிருப்பாங்க, அல்லது நாணமனோட இருந்தா அவனை உயர்த்தி வச்சிருப்பாங்க, பணக்காரனா இருந்தா அவனை உயர்த்தி வச்சிருப்பாங்க, அதிகாரம் படுத்தவன் தான் அவனை உயர்த்தி வச்சிருப்பாங்க. இப்படி நான் பெரியவன் நீ சின்னவன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்துல பெரியவன் சின்னவனாக பாவிக்கிறது உண்டு. இன்னும் சொல்ல போனா அவர் சொல்ற பிறகு அவர் அவர்கள் நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உபகாரம் நன்மை செய்யறாங்க, நன்மை செய்களாக இருக்கிறாங்க. அப்போ மற்ற ஜனங்களை ஆளுகிறவர்களுக்கு என்ன இருக்கிறாங்க? ராஜாக்கள் இருக்கிறாங்க சொல்லிட்டு வராரு. நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் எவன் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன் சொல்றார். அல்லேலூயா. புறஜாதி ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. ஒரு பாட்டு கூட அருமையான ஒரு பாட்டு ஒன்று இல்லை, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது பணம் பதவி. அது அதிகமான ஒரு பாடல், அது எழுச்சி மிக்க ஒரு பாடல், அது அதிகமாக கேட்டு நான் விரும்புவேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் வேற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்க வேண்டிய குணநலன்கள் அது வேற. உலகத்தை ஜனங்களை போல நம்ம வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. உலகத்துல தான் எவன் பெரியவன் எவன் சின்னவன் என்று சொல்லி பார்க்கிற அந்த பிரிவினைகள் இருக்குது. ஆனா கடவுளுடைய பிள்ளைகளிடத்துல அது இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு பாருங்க, பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் சொல்லி கேட்கிறார். அங்க ஒரு பந்தி நடக்குது. அதை வச்சு அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. இப்போ பந்தியில பரிமாறுறவங்க இருப்பாங்க, பந்தியில உட்காந்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லையா? அதுதான் அது. பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் சொல்லி கேட்கிறாரு. நீங்களே சொல்லுங்க, பந்தியில உட்காந்து சாப்பிட்றவன் பெரியவனா, பந்தியை விசாரிப்பு கொடுக்குறோம் பெரியவனா? உட்காந்து சாப்பிட, ஏய் இங்க வா ரசம் கொடு, ஏய் மோர் கொடு, காரக்குழம்பு கொடு, சாம்பார் கொடுன்னு என்ன பண்ணுவாங்க?
இதே கொண்டு வரேன், நான் இதே கொண்டு வரேன் சொல்லுவாங்க. அப்ப அதுல யாரு பெரியவங்க? பந்தியில உட்கார்ந்து இருக்கிறது தான் பெரியவன். ஆனா இயேசு இங்க சொல்றாரு பாருங்க, பந்தியில் இருக்கிறவனும் பணிவிடை செய்கிறவனும் எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தோம் நான் உங்கள் நடுவில பணிவிடைக்காரனை போல இருக்கிறேனே என்றாரு. அவருடைய தாழ்மையும் அவர் சொல்ல வருகிற விஷயத்த நல்லா கவனிங்க. அவர் எவ்வளவு தாழ்மையோட கூட என்ன பண்றாரு, உங்ககிட்ட யாரு பெரியவன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சண்டை போட்டு மோதிட்டு இருக்கிறீங்களே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. என்ன பாரு, நான் எப்படி இருக்கிறேன். நான் வந்து பந்தில உட்காரக்கூடியவன் நானு. ஆனா நான் பந்தில உட்காரல, ஆனா உங்களை நான் பணிவிடை செய்கிறேன் என்றாரு. நான் பந்தில உட்கார்றவன், நான் பெரியவன். ஆனா நான் இங்க வந்து என்ன பண்ண, பந்தில உட்காராம உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பணிவிடை செய்துட்டு இருக்கிறேன். அப்ப அவரு சொன்னது கரெக்ட் தானே. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பெரியவன் சிறுவனை போலவும் அங்க காட்டுறாரா, அவர் பெரியவர் தானே, சிறுவனை போல அங்க பாக்குறாரு பாருங்க. பெரியவன் சிறுவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும். அவர் ஒரு தலைவன். 12 சீஷர்கள் யார் தலைவன்? இயேசு. இங்க என்ன பண்றாரு அவரு பாருங்க. அவர் வந்து உபதேசிக்கிறது ஒரு விதமாயும் அவர் நடந்து கொள்ளுகிறது ஒரு விதமாயும் இல்லை. அவர் எதை உபதேசிக்கிறாரோ அதன் பிரகாரம் அவர் வாழ்கிறவாக இருக்கிறார். சும்மா நின்று உபதேசம் பண்றதோடு கூட இருக்கக்கூடாது. அவர் அதாவது நம்ம எதை உபதேசம் பண்ணுகிறோமோ அதன் பிரகாரம் நம்ம வாழணும். இப்போ அங்க நீங்க உட்காந்துக்கிட்டு நாங்க பேசிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அவரு போய் அவங்க பேசுவார்றா, ஆனா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அவர் அப்படிதான் பேசுவாரு, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆனா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, கிறிஸ்துவ உலகத்துல, கிறிஸ்துவ சபைகளில இது ஏராளம் குவிஞ்சு கிடக்கிற ஒன்று. அல்லேலூயா. ஆமா, நிறைய குவிஞ்சு கிடக்குது. சூப்பரா என் மெசேஜ நான் கேட்கறது எனக்கே பிடிக்கல. ஆன்லைன்ல போட்டு இருக்கிறாங்க, என் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என் மெசேஜ் எனக்கே கேட்க பிடிக்கல. இப்படி பேசியிருக்கிறேன்னு சொல்லி தோணுது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கிறது தான் நான் பண்ணுவேன், அதை பேசுகிறேன். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னால வாழ முடியாத எனக்கு அந்த டாபிக் செய்தி வந்தாலும் கூட அதை நான் பேச மாட்டேன். எனக்கு தகுதி கிடையாது, அது சொல்றதுக்கு தகுதி கிடையாது எனக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தார் என்பதை தன்னுடைய சீஷர்கள் வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி போட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு, நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, நான் எப்படி வாழற பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்றேனோ அதன் பிறகு நான் வாழற பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கவனிங்க. சரி, அதை முடிச்சிட்டு சொல்றாரு பாருங்க. அதை முடிச்சிட்டு, நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்களே, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நீங்க கவனிங்க என்றாரு. நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே, நான் பெரியவனா நீ சின்னவனா, நீ பெரியவனா நான் சின்னவனா, நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு உதாரணம் சொல்லிட்டாரு. இங்க பாரு, நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் தலைவன், நான் பெரியவன், ஆனா இந்த இடத்துல சிறுவனா இருக்கிறேன், இந்த இடத்துல நான் ஒரு பெரிய அளவு உட்காந்து பந்தியில இருந்து சாப்பிடறனாக இருக்கக்கூடிய நானு என்ன பண்றேன், பந்தி விசாரிப்புக்காரனா இருக்கிறேன் நான் சொல்லி முடிச்சுட்டு, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் என்றுதான் சொல்ல வராரு. அப்புறம் 28 வாசிக்கிற பாருங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு, நீங்க மட்டும் சோதிக்கப்படல, இப்ப நீங்க சோதிக்கப்படுறீங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா ஆனா சொல்லி நீங்க, இது ஒரு சோதனை தான். இப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, எனக்கு அநேக சோதனைகள் வந்துச்சு, எனக்கு அநேக சோதனைகள் வந்தது, ஆனா என் வாழ்க்கையில எனக்கு நேரிட்டதான எல்லா சோதனைகளும் நீங்க என்னோட கூட நிலைத்திருந்திருக்கிறீங்க. என்னோட கூட யாரை பார்த்து சொல்றாருங்க? இயேசு தம்மோடு கூட இருக்கிற 12
சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் சோதிக்கப்படும் போது நான் எங்கெல்லாம் அவமானப்படுகிறனோ, எங்கெல்லாம் நான் ரொம்ப சோதிக்கப்படுகிற அந்த சூழல்ல என்னோட கூட நீங்க நினைத்திருந்தீங்க. ஒருவேளை அந்த நேரத்துல கூட ஓடிடலாம். சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் விட்டு தூரம் போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, மறுபடியும் வந்துட்டீங்கல்ல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஓடிட்டீங்க, ஆனா நீங்க மறுபடியும் என்கிட்ட வந்துட்டீங்கல்ல. அதனால சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஒன்று நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு போட்டி. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. நான் பாத்தியா, நான் தலைவனாக இருந்தோம், பந்தியில உட்காரக்கூடியவனாக இருந்தோம், நான் பணிவிடக்காரனா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்றேன், பந்தி விசாரிப்புல நான் இருக்கிறேன், நீங்களும் அப்படி இருங்க. சவுண்டு அப்படி இருங்க சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, நிறைய சோதனைகள் நமக்கு உண்டு என்றார். அதையும் சொல்றாரு, சோதனைகள் உண்டு, என்னுடைய சோதனைகள்ல நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிற்கிறீங்க, நினைத்திருக்கிறீங்க சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு இதுக்கெல்லாம் ஒரு பிரதிபலன் உண்டு, கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா, இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. அது சொல்ற நீங்க கேளுங்க சொல்றாரு பாருங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், அது போல நானும் உங்களுக்காக என்ன பண்ணுவேன், ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துகிறேன். அங்க நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டீங்களா? ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுதுங்க? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நல்லா கவனிங்க. எப்பா, நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லிட்டு போட்டி போட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பெரிய, அதாவது நீங்க எங்க இருக்க போறீங்க, என்னோட ராஜ்யத்துக்கு நீங்க வர போறீங்க. இந்த ராஜ்யத்துல என்னோடு கூட என்ன பண்ண போறீங்க, பந்தியில உட்கார்ந்து சாப்பிட போறீங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல்ல இருக்கிற 12 கோத்திரத்தை கூட நீங்க நியாயந்தீர்களாக இருக்க போறீங்க. ஒரு சாதாரணமான ஒரு காரியமே இல்ல அது. இஸ்ரவேல் கோத்திரத்தையே நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்க என்னோட கூட சிங்காசனத்தை உட்கார போறீங்க. ஒன்று, அவரோடு கூட பந்தில உட்கார்ற ஒரு அனுபவம் கிடைக்காது. இரண்டாவது, இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க போறீங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்க போறீங்க சொல்றாரு. அப்படி இருக்க போற நீங்க, நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கிறீங்களப்பா, தூக்கி போடுப்பான்றாரு. தூக்கி போட்டுட்டு எங்க எப்படி இருக்க போறன்றத குறித்து யோசி. உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிற நீ, உலகத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற. உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? என்னோடு கூட ராஜ்யத்துல பந்தியில உட்கார்ந்து சாப்பிட போற ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை என்ன பண்ண போறா? சரி, ஓகே. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இந்நேரம் கேட்டிருக்கணும், கேட்கல. இந்த 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திரங்களும் நியாயந்தீர்களாக இருப்பாங்க.
நமக்கு என்ன அங்க வேலையான்னு சொல்லி கேட்கலாம். கேள்வி வருதா இல்லையா? நமக்கு அங்க என்ன இருக்குது வேலை? இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம். ஓகேவா? ஓகேவா? எல்லாரும் கேக்குதுங்களா? புரியுதுங்களா? கேள்வி எழுமணும். சொல்லும் போது கேள்வி எழுமணும். நான் எதை சொன்னாலும் தலையாட்டு போடக்கூடாது. கேள்வி எழுமணும். இது அப்போஸ்தலர்களுக்கு இன்னும் சொல்ல போனா இந்த 12 அப்போஸ்தலர்ல ஒரு அப்போஸ்தலன் நாடுகிட்டு செத்து போயிட்டான். யாரு? யூதாஸ் காரியத்து. அப்ப 12 பேர்ல இன்னொருத்தன் யாருன்றது அந்த கேள்வி கேட்கணும். அப்புறம் மத்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? மத்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் தானான்றது அது ஒரு கேள்வி நீங்க உங்களுக்கு எழுமணும். மத்தியா தானா? இல்ல பிரதானமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? பிரத்யட்சமாக தரிசித்து அவன் என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கிறாரு. அவனா? அந்த கேள்வி எழும்பணும். அந்த 12 பேர்ல யூதாஸ் முடிஞ்சு போச்சு. அந்த 12 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் சேர்க்கப்படணும். அது மத்தியாவா அல்லது அப்போஸ்தலன் பவுலா? இந்த இந்த கேள்விக்கான பதில எத்தனை வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கப்படும் போது பேதுரு தான் என்ன பண்ற? மத்தியையும் இல்ல, மத்தியா அவன் பேரு. புரியுதுங்களா? ஆல்ரெடி ஏற்கனவே மத்தியையும் ஒரு அப்போஸ்தலன் தான். இயேசுவோட ஸ்டேஷன்ல ஒருத்தவர் இருக்கிறான். புரியுதுங்களா? இது மத்தியா அப்போஸ்தலர் நடைபெறல அது இருக்குது. நாடுகிட்டு செத்துட்டான், ஒருத்தன் நம்ம தேர்ந்தெடுக்கணும் சொல்லி பேதுரு என்ன பண்ண? சீட்டு போட்டு அந்த மத்திய பேர்ல சீட்டு விழுது, அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 12 பேர்ல இவன் தான் அல்லது அப்போஸ்தலன் பவுல் ஒருத்தர் வரானே, அதன் பிறகு நிறைய அப்போஸ்தலர்கள் உண்டாக்குறாங்க. அது வேற விஷயம். புரியுதுங்களா? இந்த 12 பேர் ஸ்பெஷல், தனியை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். நிறைய பேர் அப்போஸ்தலர்கள் உண்டு. ஏன் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க? உண்டு. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் உண்டு. புரியுதுங்களா? ஆமா, அப்போஸ்தலர் வழி இன்னைக்கு உண்டு. சபையில அப்போஸ்தலர் இன்னைக்கு இருக்கிறாங்க. யாராவது அப்போஸ்தலனாக என்ன மாற்றுக்கானவரை கேட்கறது இல்ல. என்ன தீர்க்கதரிசியா மாற்றுன்னு சொல்லி கேட்கறது இல்ல. கேளுங்கன்றாரு. என்ன போதகரா மாற்றுன்னு சொல்லி கேட்கறது இல்ல. நம்ம கேட்கறதுல என்ன? ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை கொடுங்க, அந்நிய பாஷை கொடுங்கன்னு கேட்டு இருக்கிறோம். ஆமா, இப்படி வரங்கள் நிறைய இருக்குது. ஞான வரங்கள், பகுத்தறிவு வரங்கள் இருக்குது. அத கேளுங்க. அல்லேலூயா, சோத்திரம். அப்போஸ்தல வரங்களை கேளுங்க. அப்போஸ்தல மாறுங்க, தீர்க்கதரிசியில மாறுங்க. எவ்வளவு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றான்? நான் எத்தனை வருஷமா வரேன், இந்த பால் சங்கர் என்ன கண்டுக்கவே இல்லை. இப்பதான் வந்தான் அவனை தூக்கி வச்சுன்னு பேசுறான். இதையே பேசிட்டு இருக்காதீங்க. அவன் பெரியவனா, நான் பெரியவளா, அவ பெரியவளா, நான் பெரியவளான்னு இதையே பேசிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்ல வர்றாருங்க? இப்படி இது போலதான் எங்க இருக்கிறாங்க? உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? என் பந்தியில, என் போஜன பானத்துல என்ன பண்ண போறீங்க? சாப்பிட போறீங்க. இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் என்ன பண்ண போறீங்க? ஞாயிறு போறீங்க. சரி, அதுக்கு தான் நான் வந்தேன். இது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டு சரி, ஓகே. சரி, அந்த இடத்துல நாங்க எப்படியா இருக்கிறோம் என்ற கேள்வி நம்ம கேட்டோம். ஆனா 12 பேர் யாரு? சரி, மத்தியாவா பவுலா? கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஒரு நாளுக்கு பல்லவத்துக்கு போவோம், அங்க கண்டுபிடிச்சிடும். அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இவங்க தான் நம்ம எடுத்ததுனால ஒரு இதுவும் கிடையாது. அந்த 12 பேர்ல பவுல் தான்ன்றதுனால எதனா ஒரு வரப்போதா? இல்ல மத்தியா தான்ன்றதுனால வரப்போதா? எதுவும் கிடையாது. ஆனா கடவுள் நியமிச்சு வச்சிருக்கிற 12 பேரை அதை மத்தியாவை சேர்த்து வச்சிருக்கிறாரா அல்லது பவுல் தான் சேர்த்து வச்சுக்கிறான்னு சொல்லி நம்ம அங்க போனா கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம். சரி, அது போகட்டும். சரி, முடிஞ்சு போச்சு. அப்ப இஸ்ரவேலுக்கு ஞாயிறு இருக்கிறவங்க யாரு? அப்போஸ்தலர்கள். இப்ப நமக்கு அங்க என்ன வேலை சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
வசனம் 2-3 வசனம் வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் ஆ. உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா? அறியீர்களா? உலகம் உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படும் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் நீங்கள் அபத்திரரா? தேவதூதர்கள் தேவ தூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று நியாயந்தீர்ப்போம் என்று அறிவீர்களா? அறியீர்களா? அப்படி அப்படி இருக்க இருக்க இந்த இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ள போகாது தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி? அல்லேலூயா. சரி, இந்த பரிசுத்தவான்கள் சொல்லப்படுறது யாருங்க? இந்த பரிசுத்தவான்கள் சொல்லப்படுறது யாருங்க? பரிசுத்தவானா இருந்தா நான் தான் சொல்லுவீங்க. நம்ம தான் பரிசுத்தவானா இல்லையே, எப்படி நான் தான் சொல்ல முடியும்? இப்பயாவது ஊசி குத்துற மாதிரியாச்சும் கொஞ்சம் குத்தணும், இன்னும் குத்தல. நான் தான் ஓடி வந்து பெரிய ஊசி எடுத்து குத்தணும் போல இருக்குது. அப்பதான் ஏந்திருப்பீங்க போல இருக்குது. இந்த பரிசுத்தவான்கள் யாருங்க? சத்தம் வரல. அப்போ இன்னும் அரைகுறையா தான் இருக்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் யாருங்க? இன்னும் கூட சத்தம் கம்மியா தான் இருக்குது, கொஞ்சம் டவுட்டாவே தான் இருக்குது. இந்த பரிசுத்தவான்கள் யாருங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ண போறாங்களா? உலகத்தையே என்ன பண்ண போறாங்களாம்? ஹல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர்கள் என்ன வேலை? யாரும் நியாயந்தீர்ப்பாங்க? யாரும் நியாயந்தீர்ப்பாங்க? 12 கோத்திரங்களை நியாயந்தீர்ப்பாங்க. அது அவங்க வேலை. அப்ப நமக்கு என்ன வேலை? நமக்கு என்ன வேலை? உலகத்தையே என்ன பண்ணுவோம்? நியாயந்தீர்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறமா அது மட்டுமா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? தேவ தூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? சரி, இங்க ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? தேவ தூதர்கள் எப்போதுமே தேவ தூதர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. நாம் தான் கீழ்ப்படிய மாட்டோம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இந்த சபையில மட்டும் அவ்வளவு நல்லவனாக உட்கார்ந்து இருப்போம், அப்படி வெளியே போனவனே உங்களுடைய ரூபம் தெரியும். ஆமா. யாராவது ஒருத்தவங்க போன் வந்துட்டா போதும், உங்களை சத்தமா கோவம் பேசிட்டாக்கா அப்ப தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு, இல்லையா? தெரியுதா இல்லையா? அப்போ தேவ தூதர்கள் அப்படியே கீழ்ப்படிவாங்க. அவங்க எப்படி நீங்க நினைச்சிருப்பீங்க? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவ தூதர்கள் அப்படி கீழ்ப்படிவாங்க. இதுலயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது, குழப்பம் இருக்குது. இதையும் குறித்தும் வேத வல்லுநர்கள் கீழே தள்ளப்பட்ட தூதர்கள் ஒரு பிரிவு கூட்டம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கீழே விழுந்த தேவனுக்கு எதிர்த்து நின்ற தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்களா அல்லது தேவனோடு கூட இருக்கிற தேவ தூதர்களா என்று சொல்லி கேள்வி அங்க ஒண்ணு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் இருக்கிறாங்க. இருக்கிறானா? உங்க ஒவ்வொருவருக்கும் தூதன் இருக்கிறானா? இருந்துட்டா யாருக்கும் தெரியாத இதை பண்றேன்னு சொல்லி நீங்க பண்ணுவீங்களா? இருக்கிறானா இல்லையா? அப்ப இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு தெரியாம இருக்கிறானா தெரிஞ்சிருக்கிறானா இல்ல, ஒவ்வொருக்கும் தூதன் இருக்கிறானா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தூதன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். அப்ப தனியா உட்காந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆனா தேவ தூதனை என்ன பண்ண போறீங்க? நீங்க நியாயந்திருக்க போறீங்க. என்னென்ன நியாயந்திருப்பீங்க? தேவ தூதனை என்ன நியாயந்திருப்பீங்க?
அப்ப என்ன பண்ண முடியாதுங்க? நல்ல தூதன் என்ன பண்ண முடியாது? ஆனா நியாயந்து இருக்கலாம். நான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கும் போது நான் கீழே விழுந்தேன். உன் வேலை என்ன? என்னை பாதுகாக்கிறது தானே, நீ என்ன பண்ண? சரி, நீ விழும்படியே தேவன் நன்மைக்கிறேன், நான் அதை ஏத்துக்கிறேன், ஒத்துக்கொள்றேன். ஆனா அவன் என்ன கேட்கலாம் கண்டிப்பா, என்ன பண்ண? அப்ப அவன் சொல்லுவான், என் தேவன் அந்த இடத்துல உன்னை தாங்க வேணாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவான். உன்னை தாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் உன்னை தாங்கல, விட்டுட்டேன். சரி, இதெல்லாம் நியாயம் விஷயமா இல்லையா? இதெல்லாம் நியாயம் தீர்ப்பு தானே, நியாயம் தீர்க்கிறது தானே இதெல்லாம். தீர்ப்பு வந்துடல, முடிவு இல்ல, ஆனா குற்றச்சாட்டுமா இல்லையா? நீ என்ன பண்ண கேக்குறமா இல்லையா? அதுக்கு அவன் சரியான அர்த்தம் காரணம் வச்சிருக்கிறான், விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கூட. இப்படிதான் சில காரியத்தை அவனை கேட்கலாமே தவிர மற்றபடி அவனை என்ன பண்ண முடியாதுங்க, நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா அவன் வேலையை கரெக்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செய்யறான். கீழே விழ போறேன்னு சொன்னாலும் உன்னை தாங்கி பிடிக்கிறவன் அவன். தேவ தூதன் நம்மள என்ன பண்றான், பாதுகாக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சாக்கா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். ஆனா பயப்பட சொன்னாக்கா நம்ம இதெல்லாம் என்ன பண்ணல, நம்ம விசுவாசிக்கல. அதான் அதனுடைய அர்த்தம். நம்ம என்ன பண்ணல, விசுவாசிக்கல. சரி, அப்போ ஸ்ட்ராங்கா நம்ம நியாயந்திருப்போம். யார? விழுந்து போன தூதன் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நியாயந்திருப்போம். என்ன நியாயந்திருப்பீங்க? அது கிருபி இழந்துட்டேடா, உனக்கு இது கண்டிப்பா உண்டு, இந்த ஆக்கினை தீர்ப்பு உனக்கு உண்டு சொல்லி என்ன பண்ணுவோம், நியாயம் தீர்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இங்க தேவ தூதனை நியாயம் தீர்ப்போமா அல்லது வீண்டு போன தூதனை நியாயம் தீர்ப்போம்ன்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? கண்டிப்பா நம்ம யாரத்தான் நியாயம் தீர்ப்போம், வீண்டு போனவர்களை. அதுலயும் உனக்கு உங்க டவுட் இருந்துச்சுன்னாக்கா, இந்த டவுட்டுக்கு இங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இல்லங்க, என்னை விட பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அதனால தெளிவு கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஓகே, நீங்க கேட்டு பாத்துங்க. கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும், அதையும் எங்க நம்ம பார்ப்போங்க. சிலதெல்லாம் கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, மறைச்சே வச்சிருக்கிறாரு. அங்க போனா ஒரு நாள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்குவோம். வேதத்துல எந்த விதமான ஆதாரமும் என்ன பண்ணல இல்ல, அல்லது வேதத்துல ஆதாரத்தை ஒரு வகை அப்படியே கொஞ்சம் யோசித்து வேணா அப்படி திருச்சி வேணா சொல்லலாமே தவிர, ஆனா சரியான பதிலாக இருக்க முடியாது. அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ பரிசுத்தவான்கள் யாரை நியாயந்திருப்பாங்க? உலகத்தை நியாயந்திருப்பாங்க. உலகத்து ஜனங்கள் என்ன பண்ணும், கண்டிப்பா எத்தனை முறை இயேசு பத்தி நீங்க சொல்லி இருக்கிறேன் கேட்டியா? இன்னைக்கு ஐயோன்னு கத்துறிய, எத்தனை முறை நான் சொல்லி இருக்கிறேன், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்படி இரு, அப்படி வா, சபைக்கு வா, அந்த கூட்டம் வந்தியா? நான் திருப்பவும் கேட்க மாட்டோமா? திருப்பவும் கேட்க மாட்டோமா? அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலர்கள் பண்டு சீஷர்கள் யாரை நியாயந்திருப்பாங்க? யார் நியாயந்திருப்பாங்க? இஸ்ரவேல் பண்டு கோத்திரத்தை நியாயந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் அந்த பண்டு கோத்திரத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் தான் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்களை துன்புறுத்தினார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம யாரோட கூட போராடுறோம்? நானும் உலகத்து ஜனங்களோட போராடுறோம். அவங்க யாரோட கூட போராடினாங்க? இஸ்ரவேலோட கூட போராடினாங்க. அதுல தனியே பிரிச்சு எடுக்கப்பட்டவனா நமக்காக சுவிசேஷம் சொல்ல முடியாத பவுல தேர்ந்தெடுக்க, இவங்க புரஜாதிகளுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் சுவிசேஷனாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்ப 12 கோத்திரங்கள் நியாயந்திருக்கிறது யாரு? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் யாரோட போராடிட்டு இருந்தாரு? அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவங்களை தான், இஸ்ரவேலோடு கூட தான் என்ன பண்ணாரு, போராடினாரு. எப்பா என்ன ஸ்பெஷலா ஆண்டவர் யாருக்காக அழிச்சாருன்னு சொல்லிட்டு புரஜாதிகளுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் பிரிஞ்சு வந்து புரஜாதிகளுக்கு வந்து என்ன பண்றாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த புரஜாதிகள் சொல்லும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் தான் புரஜாதியர்கள். அனைத்து இந்த உலகத்தில் அனைத்து ஜனங்களும் குறிக்கிறது தான் அந்த புரஜா ஜனங்கள். புரிஞ்சுக்கணும்? அதை நீங்க புரிஞ்சுக்க. நீங்க தவறா ஜாதியை பத்தி சொல்றேன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்காதீங்க. உலகத்துல ஜாதின்றது ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம என்ன சொல்லிக்கலாம்,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி, தேவனுடைய அழைப்பை நிராகரித்த அக்கிரமக்கார ஜனம். அப்படித்தான் சொல்லிக்கலாம். இப்படித்தான் 2 ஜாதி தான் பிரிச்சுக்கலாமே தவிர வேற உலகத்துல வேணா அது சொல்லுவாங்க, வேற எத்தனை ஜாதிக்கு சொல்லுவாங்க. நமக்கு என்னதுங்க, ஒன்னே ஒண்ணு அசுத்த ஜாதி, இன்னொன்னு பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. எவ்வளவுதான் இந்த உலகத்துல நீதிமனாக இருந்தாங்க கூட அவன் யாருதான், அவன் அசுத்தவன் தான். ஏன்? ஆதாமுடைய சுபாவம் அவனுக்குள்ளாக இருக்குது. நம்ம எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நம்ம பரிசுத்த ஜாதி. எப்படி? எதனால? தேவ தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவினால நம்ம என்ன மாற்றப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினால்தான் நம்மை வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த பெரியவன் நமக்கு போதாதா? இந்த பெரியவன் சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு போதாதா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஒண்ணு போதும் போதாதுன்னு என்ன சொல்லுங்களேன். நம்ம பரிசுத்தவான்கள் சொல்லி சொல்லப்படுகிறத இதை விட பெரிய ஒரு காரியம் என்ன இருக்குதுங்க? பெரியவன் சொல்றதுக்கு வேறு ஒன்று கிடையாது. அப்ப இந்த உலகத்துல நாம் பெரியவன் நீ பெரியவன் என்ன பண்ண தேவையில்ல, சபையில நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லி என்ன பண்ண தேவையில்ல, சொல்லிக்கொள்ள வேண்டாம். ஏன்? நான் யாரு? பரிசுத்தவானு. நான் யாரை நியாய்ந்திருப்பேன்? உலகத்தை நியாய்ந்திருப்பேன். இரண்டாவதாக தேவ தூதரை என்ன பண்ணுவேன்? நியாய்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 கூட நம்ம வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதான் நான் செய்தியுடைய தலைப்புக்கே வரேன். இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. அதாவது நான் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருங்க, அதே 22க்கு வந்துருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம். இப்போ நம்ம அவரோடு கூட உட்கார்ந்து சொன்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றாரு என்ன பண்ணுமா, ஜெயம் கொள்ளணும். இப்போ அவர் எப்படி ஜெயம் கொண்டாரு? அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் பஞ்சில உட்கார வேண்டியவன் நான் இப்ப என்ன பண்றேன், பணிவிடைக்காரனா நான் இருக்கிறேன். அப்புறம் எனக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு. என் சோதனையில என்ன பண்ணுவீங்க, என்னோட கூட நீங்க நிலைத்திருந்தீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னோட கூட நீங்க என்ன பண்ணீங்க, நிலைத்திருந்தீங்க. இப்போ நமக்கும் சோதனைகள் உண்டு. அதனால்தான் சபைக்கு சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, உங்களுக்கு வருகிற சோதனைகளும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான், என்னோடு கூட போஜனை பண்ணுவான். இப்ப சீஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனை பண்ணி இஸ்ரவேல் பன்னிரண்டு நியாயத்திற்களாய் சிங்காசனங்களில் உட்காருவீங்க. அவர் சொல்றாரு, நீங்களும் உங்களுக்கு வருகிற சோதனைகளில நீங்கள் நிலைத்திருந்து அதில் ஜெயம் கொண்டு நீங்க வந்தீங்க சொன்னாக்கா என்னுடைய ராஜ்யத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போஜனை பண்ண பண்ணுவீங்க. என் ராஜ்யத்துல சிங்காசனத்தை உட்காருவீங்க, உலகத்தில் நியாயம் தீர்ப்பீங்க, தூதர்ல நியாயம் தீர்ப்பீங்க, என்னோட கூட இருப்பீங்க என்கிறதான பெரிய ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்க கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, நீங்க ஜெயிக்கணும் சொல்லி அங்க சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த இடத்துல சீஷனுக்கு இங்க சொல்ல வருகிற வார்த்தைய பிறகு நம்ம வாசிக்கலாம். கவனிப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, 31 வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, இவ்வளவு பெரிய நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனா அங்க போகாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவாங்களா, உங்களை சோதிப்பான். பல்வேறு சோதனை கொடுத்து என்ன பண்ணுவான், சோதிப்பான். நீங்க அதுல என்ன பண்ணக்கூடாதுங்க, தோத்து போயிடக்கூடாது. நீங்க அந்த சோதனை என்ன பண்ணுங்க, ஜெயிக்கணும். யாக்கோபு 1:12 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருங்க,
மனப்படமா சொல்லணும் வச்சேன். சரி, எடுத்து வாசிங்க. யாக்கோப்பு 1:12 என்ன சொல்லப்படுதுங்க? வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவான்? பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கிரீடம் எதுக்கு ஒப்பனையா இருக்குதுங்க? தேவனுடைய ராஜ்யத்துல போய் அவரோட பங்கில உட்கார்ந்து அவரோட சாப்பிடுறதுக்கு ஒப்பனையா இருக்கிற அந்த கிரீடம் இது. இதுக்கு தகுதி படைச்சவங்க, என்னோட கூட உட்காந்துக்கு உங்களுக்கு தகுதி உண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறதான கிரீடம் அது, ஜீவ கிரீடம். என்றென்று அவரோடு கூட வாழக்கூடிய அந்த கிரீடம் அது. அப்போ சோதனை நம்ம என்ன பண்ணோம்? சோதனை நம்ம ஜெயிக்கணும். சோதனை ஜெயிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியாத, நமக்கு நிறைய நமக்கு சோதனை உண்டு. பிள்ளைகள் மூலமா சோதனை, மனைவி மூலமா சோதனை, கணவன் மூலமா சோதனை, பெற்றோர்கள் மூலமா சோதனை, சொந்த பந்தங்கள் மூலமா சோதனை, பங்காளிகள் மூலமா நமக்கு சோதனை, நண்பர்கள் மூலமா நமக்கு சோதனை, நம்முடைய தெருவுல இருக்கிற ஜனங்கள் மூலமா நமக்கு சோதனை. சோதனை அடிக்கிட்டே போலாம், எப்படி வரும் நமக்கு தெரியாது. எதுல நம்ம வீக்கா இருக்குமோ அதுல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவான்? ஸ்ட்ராங்கா உட்காந்து என்ன பண்ணுவான்? நம்மள ஆளுக பண்ணுவான். அங்க அந்த அதுல அந்த இடத்துல ஃபெயில் ஆகும்படியாக அவங்க என்ன பண்ணுவான்? சோதிப்பான். ஆனா அந்த சோதனை நம்ம என்ன பண்ணுங்க? சோதனை என்ன பண்ணுங்க? நம்ம அதை சகிக்கணும். சகித்து அதனால வருகிற இழப்போ, அதனால வருகிற குறைவோ, அதனால் வருகிற நஷ்டமோ நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ளணும். பொறுத்து கொள்ளும் போது, சகிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஜெயித்திடுவோம். எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தான் நம்மள என்ன பண்ணுவானா, இன்னும் சொல்ல போனா நம்ம தலையில மயிரெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? எண்ணப்பட்டு இருக்கிறது. ஓகேவா? நான் கீழே விழ போறேன்னு சொன்னாக்கா தேவனுடைய அனுமதி இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் கீழே விழ மாட்டேன். இந்த முடி வெள்ளையாகிறதோ கருப்பாகிறதோ அல்லது சொட்டை ஆகிறதுக்காக என் முடி என் தலையில கீழே கொட்டுறதோ அது யாரு கையில இருக்குதுங்க? யாரு கையில இருக்குது? மெடிக்கல்ல சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க அது ஹார்மோனுக்கு அது கீழே கொட்டுதுன்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய அது அனுமதி அது. அல்லேலூயா, ஆமா, தேவனுடைய அனுமதி அது. ஆமா, நான் 46 47 கல்லடை போட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல தெரியாம குறைஞ்சு போச்சு. இது கூட இது ஒரு சரீரத்துடைய மாற்றத்து நிமித்தமா வரக்கூடிய ஒரு காரியம். சில பேருக்கு பிறந்திலிருந்தே என்னவா இருக்கிறாங்க? பார்வை இல்லாம இருக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு? தேவனுடைய செயல். முடவனா இருக்கிறான் தேவனுடைய செயல் இல்லையா? செவரனா இருக்கிற தேவனுடைய செயல். இது தேவன் அவனுக்கான பலனை கண்டிப்பா என்ன பண்ணிருக்காருங்க? வைத்திருக்கிறார். இதுவெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? ஜெயிக்கணும். அப்போ நமக்கு எதன் மூலமா, எதனால, யாரால, எப்படியோ நமக்கு சோதனை வரும். உதாரணத்துக்கு யோபு குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யோபு அவங்க நல்ல ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான். யோபு யாருங்க? நல்ல ஒரு பரிசுத்தவான். அவன் தேவனே அவன் யாருன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்னன்னு? அவன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அவன் சொல்றான் பாருங்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னாக்கா, நான் கூடலுக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறேன். விதியுடைய இறுதியத்தை என்ன பண்ணுவேன்? பூரிப்பாக்குவேன். சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஆனா அதை நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவன், அப்பேற்பட்ட ஒரு நீதிமான், அப்பேற்பட்ட ஒரு சன்மார்க்கன், பொல்லாப்பிட்டு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆனா அவனையே என்ன பண்றான்? சாத்தான் சோதிக்கிறான். சோதிக்கிறதுக்கு என்ன பண்ண? முதல்ல வந்து தேவன்கிட்ட வந்து என்ன பண்றான்? அனுமதி கேட்கறான். அவன் உன்னை துதிக்கிறான்னு சொன்னாக்கா, அவன் உனக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறான்னு சொன்னாக்கா, அவனை நல்லா வச்சிருக்கிற, அவன்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை என்னால எடுக்க முடியல, வேறு கட்டி பாதுகாத்து வச்சிருக்கிற,
ஒண்ணு கூட எடுக்க முடியல, ₹1 அவன் பிடுங்க முடியல, எதையுமே பிடுங்க முடியல. அவன் பிடுங்க முடியல, அவன் கையை வைக்க முடியல. ஏதாவது வேலை கொடுக்க சொன்னாலும் முடியல. வேலை கட்டி பாதுகாத்து வச்சிருக்கீங்க, அவனுக்கு ஒரு வேலை கட்டி பாதுகாத்து வச்சிருக்கீங்க, அவன் குடும்பத்துக்கு வேலை கட்டி பாதுகாத்து வச்சிருக்கீங்க, அவனுக்கு உண்டான எல்லா சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சுத்தி வேலை கட்டி பாதுகாத்து வச்சிருக்கீங்க. மெல்ல முடியல. நீ வேலை எடுத்து பாரு, அவனுக்கு உண்டான பிடிக்க பாக்குறான். அப்ப பாருங்க அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. ஒரு பெரிய சோதனைய வைக்கிறான். நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. ஆனா கடவுளை அவனை நம்பி ஒரு சவாலை கொடுக்கிறாரு. சாத்தானே, நான் அனுமதிக்கிறேன், ஆனா அவன் என்ன மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி சொல்றாரு. என்னங்க, நான் வேலையெல்லாம் திறந்து விடுறேன், ஆனா அவன் என்ன பண்ண மாட்டான, அவனை மறுதளிக்க மாட்டான். என்ன பாரு. யோபு எடுத்துக்கலாமா? யோபு 1ஆம் அதிகாரம் 7 இருந்து வாசிங்களேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுங்குகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வெளியடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தை பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொடுவீரானார், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானதை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். வாசிங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் மேல் பக்கத்திலே விழுந்து கொண்டிருக்கையில் சபையில் அவைகள் மேல் விழுந்து அவைகளை பொறுமையா வாசிங்க. வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் 4 மூலைகளிலும் அடிக்க அதை பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. கழுத மேய்ச்சி ஓடியாரான், ஒட்டகம் மேய்ச்சி ஓடியாரான், எருது மேய்ச்சி ஓடியாரான், தன்னுடைய குமாரர்களுக்கெல்லாம் வேலைக்காரனா இருக்கிறவங்க ஓடியாரான். ஒவ்வொருத்தனா வந்து சொல்றான், நான் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சேன், இந்த செய்தியை கொண்டு வந்தேன், நான் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சேன், இந்த செய்தியை கொண்டு வந்தேன். அது வந்து ஒவ்வொருனா வந்து இந்த செய்தியை கொடுக்குறான். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு 11, ஆனாலும்
உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுகிறானால் அப்பொழுது அவன் ஒரு முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தான் சவால் கொடுக்குறான். யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட சொல்றான். அதற்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சாத்தான் நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றான். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இப்ப சொல்லுங்க, இது வரைக்கும் அவங்கிட்ட நெருங்க முடியாத சாத்தான் இப்ப எப்படி நெருங்கினான்? இப்போ அந்த வேலி என்ன பண்றாருங்க? திறந்து கொடுத்து உன் கையில இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இது வரைக்கும் நான் பாதுகாப்பா வச்சிருந்தது இப்ப உன் கையில வந்துருச்சு சொல்லி அனுமதிச்சிட்டாரு. அப்பதான் அவனால என்ன பண்ண முடிஞ்சது? தொட முடிஞ்சது. எல்லாரும் எங்க இருக்கீங்களா? முடிக்கலாம்னு சொல்லி சொல்றீங்களா? முடிக்கலாம்னா முடிச்சிடுறேன், எனக்கு ஒண்ணு இல்ல. இந்த சவாலை அவன் கொடுக்கும் போது கர்த்தர் அதை அனுமதிச்சு விட்ட உடனே அவன் என்ன பண்றான்? போய் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சமா கூட விட்டு வைக்கணுங்க. இப்படி வந்து செய்தி சொல்லிட்டு போன உடனே இன்னொரு செய்தி வருது, இந்த செய்தி விட்டு போன உடனே இன்னொரு செய்தி வருது, இந்த செய்தி விட்டு போன உடனே இன்னொரு செய்தி வருது. அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நாளா பிடிச்சு நாளா என்ன பண்ணிட்டான்? 4 பக்கம் 4 ஆளை விட்டு என்ன பண்ணிட்டான்? நாசமாக்கிட்டான், முடிச்சிட்டான். அதுல மீண்டும் 4 பேர் வந்து செய்தி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவன் என்னன்னு சொன்னாங்க? நீ அதாவது உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுகிறாங்க, அப்போது அவனுக்கு உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கான பரிசு சொன்னான். இப்ப என்ன பண்ணுங்க? இந்த வார்த்தையின் பெரிய என்ன பண்ணிருக்கணும்? யோபு தூஷித்திருக்கணும். அவன் என்ன பண்ணாங்க? எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, அப்போது இந்த செய்தியெல்லாம் வந்த போது இது எல்லாத்தையும் அவனை விட்டு போன பிறகு இப்ப அவன் ஒண்ணு இல்லாத நிர்வாணியா நிக்கிறான். ஒண்ணுமில்ல நிக்கிறான். எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகளும் போயிட்டாங்க, அவனுக்கு ஒன்னான எல்லா சொத்து பத்தும் போயிடுச்சு. அப்போதைய சொத்தே என்ன தருங்க? ஆடு மாடுகள் விலங்குகள் தான். ஐஸ்வர்யவான் சொத்தே அன்னைக்கு காலத்துல. இன்னைக்குதான் பங்களா கட்டிக்கிட்டு இத்தனை கோடி எனக்கு இருக்குது. இன்னைக்கு முதல் பணக்காரன் யாருன்னு சொன்னாக்கா அவன் எவ்வளவு பணம் வச்சுக்கணும். அப்படி அன்னைக்கு பணக்காரன் யாருன்னு சொன்னாக்கா எவ்வளவு ஆடு மாடுகள் கழுதுகள் இப்படி எந்த ஆடு மாடுகள் எவ்வளவு அதிகமா வச்சுக்கணும், அவங்க தான் பெரிய பணக்காரன். அப்போ ஒரு பெரிய பணக்காரனா அவன் அங்க இருந்திருக்கிறான். இவைகள்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ நிர்வாணம் நிற்கிறான், ஒண்ணு இல்லைன்றான். அப்படி நிற்கும் போது அவன் சொல்றான் பாருங்க. அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கீழ்த்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, ஏற்கனவே அவனுக்கு ஒண்ணு என்ன போயிடுச்சு, இப்ப என்ன பண்றான்? அவனுக்கு ராஜ வஸ்திரம் போட்டு தான் பாருங்க. அவன் ராஜா. யோபு யாருங்க? ஒரு ராஜா. அவன் ராஜ வஸ்திரத்தை கீழ்ச்சி போட்டுட்டு கிடுத்து தூக்கி போட்டு தலையில என்ன பண்றாங்க? முடிய சிரைச்சு மொட்டை அடிச்சுக்கிட்டு விழுந்து அவன் சொடாம பாருங்க. கடவுளை தூஷிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றான்? நிர்வாணே என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணே அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிச்சானா ஜெயிக்கலையாங்க? சோதனைய யோபு ஜெயிச்சானா ஜெயிக்கலையா? சரி, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. பிள்ளைகள் மூலமா நீங்க சோதிக்கப்படும் போது ஜெயிச்சிங்களா ஜெயிக்கலையா, தோத்துட்டீங்களான்னு சொல்லி திரும்பி பாருங்க. கணவன் மூலமாக சோதிக்கப்படும் போது நீங்க ஜெயிச்சிங்களா ஜெயிக்கலன்னு சொல்லி திரும்பி பாருங்க. மனைவி மூலமா உங்களுக்கு சோதனைகள் வரும்போது நீங்க தோத்தீங்களா ஜெயிச்சிட்டாங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. மாமனார் மாமியார் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் வரும்போது நீங்க ஜெயிச்சிட்டீங்களா தோத்திட்டா சொல்லி கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. சரி, திரும்பி பார்க்க வேண்டாம். சரி, முடிந்துட்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் இதுல எல்லாவற்றையும் தோத்துட்டேன், எனக்கு மன்னிங்க ஆண்டவரே சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சாப்டர் க்ளோஸ் பண்றீங்க. அப்படியே வெள்ளையாக்கிடுவீங்க. உங்க பேப்பர் பூரா வெள்ளையாயிடும். ஓகே, ரைட்டு. சரி, இனிமேல் வருகிற சோதனை எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு தான் 1வது 2வது போய் தான் ஆகணும் இல்லையா? 2வதுல இருந்து 3வது போய் தான் ஆகணும். நீங்க எஜுகேஷன் படிப்பாகிய 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் தான்
ஆகணும், ப்ரமோஷன் ஆகதான் வேணும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும். நீங்க எத்தனை முறை நீங்க தோக்குறீங்களோ அத்தனை முறை நீங்க எதான் இருக்கணுங்க, 1ஆம் கிளாஸ்ல தான் என்ன பண்ணோம் இருந்தாகணும். அப்ப பாஸ் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியுங்க, பட்டம் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு சொல்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடம் பெறனாக்கா என்ன பண்ணிதான் ஆகணும், எஜுகேஷன் படி முடிச்சுட்டு டிகிரி என்ன பண்ணுங்க வாங்கணும். நீங்க ஒவ்வொன்றும் தோக்க நீங்க எங்கதான் இருக்கிறீங்க, நீங்க அங்கேதான் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப எப்படியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி ஆகணுங்க. சரி, இத்தனை முறை நான் தோத்துட்டேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சுதான் ஆகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க இனிமேலாவது உங்களுக்கு வர வேண்டிய எக்ஸாம் என்ன பண்ணுங்க. அதுதான் எதன் மூலமா வர வேண்டிய எக்ஸாம், பிள்ளைகள் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, கணவன் மூலமாகவோ, குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் மூலமாகவோ, அல்லது நீ குடியிருக்கிற அந்த தெருவுகள் மூலமாகவோ, எதன் மூலமாக என்ன பண்ணப்படுங்க. சரி, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லல, இதுல ஏதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க, ஒரு சோதனை சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல, நீங்களே சொல்லுங்க எப்படி ஒரு சோதனை வருதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கணவனை பத்தி சொல்லுங்க, ஒருத்தர் மனைவி பத்தி சொல்லுங்க, இப்படி சோதனை வரும். ஒருத்தர் பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க, ஒருத்தர் பெற்றோரை பத்தி சொல்லுங்க. சொல்லி முடிச்சு இந்த சப்ஜெக்ட் இன்னொரு தலைப்பு நான் போயிடுறேன். சொல்லுங்க, எப்படி சோதனை வரும் சொல்லுங்க. நான் சொன்னாக்க இந்த காலில் வாங்கி இந்த காலம் விட்டு போயினே இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா மண்டல தங்கும். நீங்க சொல்லுங்க பார்ப்போம், எப்படி சோதனை வரும். உங்களுக்கு தான் கேட்கறேன், சொல்லுங்க எப்படி வரும்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாருக்கும் அப்படியே இங்கே இருக்குது. இங்க இருக்கிறவங்க இங்க பாக்குறாங்க, இங்க இருக்கு இங்க பாக்குறாங்க. எத்தனை சோதனை, எதை நான் சொல்றது. பிள்ளைகள் அப்பா மேல சோதிக்கணும், அப்பா அங்க நிக்கிறேன். இல்ல அதெல்லாம் சோதனை கிடையாது. சோதனை சொல்லுங்க பாப்போம். சோதனை அந்த அப்பா கொண்டா எத்தனையோ ஜெபம் பண்ணி எதுவுமே கேட்காம இருக்கிறாரு. சோதனை அது. சிலதெல்லாம் தரமாட்டுறதுக்காக மௌனமா இருப்பார், காத்திருக்கிறதுக்காக மௌனமா இருப்பாரு. அத சோதனை எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நீங்க என்னமோ இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியலங்கன்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் தோத்து உட்காந்து இருக்கிறது தெரியாம தெரியவேன்ற மாதிரி வந்து உட்காந்து இருக்கிறீங்க. இதை எப்படி நான் சொல்றது, சொன்ன வெக்கமாச்சே, அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கண்டிப்பா என்ன பண்ணணுங்க, சோதனைய ஜெயிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆமா, யோவான் 21ஆம் அதிகாரத்துல 21:1-2-3 வசனம் வாசிக்கீங்களா. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்த விவரம்னா வாசிங்க. சீமன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது, இங்க பாருங்க, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமா, சீமோன் பேதுரு, தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரான் நாத்தான் வேலு 3, செபதேவின் குமாரரும். செபதேவின் குமாரர் யாருன்னா யோவான் யாக்கோபு. அந்த யோவான் யாக்கோபுக்கு குமாரரும் அவருடைய சீஷர் 2 பேரும். அந்த 2 பேரும் 5, மொத்தம் 5 பேரு. புரியுதுங்களா? மொத்தம் 5 பேரு. 5 பேரும் சேர்ந்து சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒன்றும் பிடிக்கல. அவரு என்ன பண்றாரு, இயேசு வந்து பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது உண்டா என்று சொல்லி கேட்கிறாரு. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் இல்ல. இங்கேயும் சொல்றாரு, ராம் முழுதுமா என்ன பண்ணப்பட்டா நான் பிரயாசப்பட்டேன். நல்லா கவனிங்க. இது ஞாபகம் இருக்குதா? இந்த சத்தியம் ஞாபகம் இருக்குதா? இந்த சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குதா?
ராமுக பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்க சொல்லுவாருங்க? முதல்ல ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா? சீமோன் பேதுருவே உன் படகுல இடம் இருக்குமே சொல்லிட்டு மத்திய 5ஆம் அதிகாரத்தை கேட்பாரு பாத்தீங்களா? மத்திய 5ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுவாருங்க? கேட்பாரு, சீமோன் பேதுருவே உன் படகுல இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்டு தாராளமாக சொல்றாரு. வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு அங்க பிரசங்கம் பண்ணிட்டாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே, சீமோன் பேதுருவே உன் வலைய என்ன பண்ண, கொஞ்சம் ஆழத்தை கொண்டு போய் உன் வலையை போடுன்றாரு. ஆண்டவரே நாங்க ராமுவது பிரயாசப்பட்டோம், ஒண்ணு என்ன பண்ணல, அகப்படல என்றாரு. ஆனாலும் நீங்க சொல்றீங்க நான் உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பண்ண, நீங்க சொல்றதுக்காக போறேன்னு சொல்லி போடுறாரு. போட்டு என்ன பண்றாருங்க, தள்ளான மீன்கள் என்ன பண்றாருங்க, பிடிக்கிறாரு. இப்ப பாருங்க, இவன் ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறான் பாருங்க. இவனை கூப்பிட்டு அந்த இடத்த சொல்லுவாரு, எப்பா உன்னை மனுஷன் மீன்களை பிடிக்கலாம் இல்ல மனுஷன் பிடிக்கலாம் மாத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவனை பின்பற்றி வான்னு சொல்லி அழைக்கிறாரு. அழைச்சி இவனுக்கு என்ன பண்றாரு, அனுபவத்துல இந்த 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த அந்த 3.5 வருஷம் கத்துக் கொடுக்குறாரு. சீஷத்துவத்தை எப்படி இருக்கணும், இப்படி என்ன பின்பற்றணும், ஏதோ சோதனைகள் வரும், ஏதோ பாடுகள் வரும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொன்றா கத்துக் கொடுக்குறாரு. அதுலதான் என்ன பண்றாரு, இந்த லூக்கா 22 வாசித்தோம், சில காரியத்தை நம்ம பார்த்தோம். யாரு பெரியவன் சின்னவன்றதெல்லாம் இது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இவங்களுக்குள்ள போட்டி சோதனைகள், பல்வேறு சோதனைகள் இருக்குது. அப்ப எனக்கு சோதனை வந்த காலத்துல நான் எப்படி சோதனை ஜெயிச்சு இந்த சோதனை என்னோட நிலைத்தன்மைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் சோதனை ஜெயிச்சுட்டாரு. அப்போ உங்களுக்கு சோதனைகள் வரும், நீங்களும் என்ன பண்ணுங்க, சோதனையில ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த நேரத்துல சொல்லுவா, அந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா பேரு சொல்லுவா, ஆண்டவரே நான் உன்னோட கூட மறிக்க தயாரா இருக்கிறேன் சொல்லும் போதுதான், எப்பா என்ன என்ன பண்ணுவீங்க, உனக்கு ஒரு சோதனை வரும். அந்த இப்ப வாசிங்களேன் அது லூக்கா 22 31-32 வாசிங்களா? இல்ல லூக்கா 22:31-32. இன்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன பண்ற, வேண்டிக் கொண்டேன். நீ புறப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து சொல்றாரு. என்ன கவனிங்க, இப்ப என்ன பண்ற, எப்பா நீ சோதிக்கப்படுவ, நீ கண்டிப்பா சோதிக்கப்படுவ. நீ சோதிக்கப்பட்ட பின்பு, நீ ஜெயித்த பின்பு உனக்காக நிறைய பேர் இருப்பாங்க சகோதரர்கள். அவங்க என்ன பண்ண, மறுபடியும் அவங்க என்ன பண்ண, நீ பலப்படுத்து. நீ நீ என்ன பண்ண, சோதனை இருந்து நீ எழுந்திருக்கணும். நீ சோதனை என்ன பண்ண, நீ எழுந்திருக்கணும். ஆனா உன் விசுவாசம் ஒண்ணு விட்டு போகாதபடிக்கு, நீ விழுந்தே போய் விடாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன்றாரு. ஓகேவா? அப்போ இவன் என்ன பண்றாங்க, இதே போல ஒரு இடத்த இயேசுவோட கூட இருந்தவன் நானு சொல்லி ஒரு பெண்மணி கேட்கறாங்க, ஒரு வேலைக்காரனு கேட்கறான். இப்படி கேட்கிற வேலையில அவன் என்ன பண்றான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இப்படி சொல்லி முடிச்சோட 3 தரம் இப்படி சொல்லி முடிச்ச உடனே 3 தரம் சேவல போகுத. அவன் கேட்டு இயேசு சொன்னதான் நடந்து போச்சப்பா சொல்லிட்டு அவன் இயேசு திரும்பி பாக்குறான். இயேசு திரும்பி பாக்குறாரு. பார்த்தோன்னா வேதனை பட்டு மனம் உடைஞ்சு என்ன பண்றான், வெளியே ஓடி போய் மன கசந்து அழுது, நீ சொன்ன பிரகாரமே நான் உனக்கு உயிரை கொடுன்னு சொன்னேன், நான் உனக்கு உயிர் கொடுக்க தேவையில்ல, உன்னை திட்டேனே, உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, உன்னோட சாகவும் தயாரின்னு சொன்னவன் நானு, ஆனா என்ன பண்ணிட்டேன், உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நேர்கணிச்சிட்டேன். இந்த சோதனை என்ன பண்ணிட்டேன் நானு. நல்லா புரிஞ்சுங்க, நான் சோதனை ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சவால் விடுறீங்களா அத்தனை பேர் தோத்துருவீங்க. ஆண்டவரே இந்த சோதனை ஜெயிக்கணும்னு சொன்னா உன் கிருபை இல்லைன்னா நான் நிக்க முடியாதுன்னு சொல்லி யாரு ஆண்டு உதவியே தேடி நிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் நின்றுடுவேன்னு சொல்றவன் ஒருவனு நிக்க முடியாதுங்க, அவன் தான் முதல்ல விடுவான். எவன் நிக்கிறேன்னு சொல்றான் அவன் முதல்ல விடுவான். ஆண்டவரே ஒரு உதவி இல்லைன்னா கண்டிப்பா நான் வீழ்ந்துடும் சொல்லி யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது, அவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லி யாரெல்லாம் அதிகாலையில அவன் தேடுகிறானோ என்னை கண்டடைகிறான்னு சொல்லி வேதவாசம் சொல்லுகிற பிரகாரமா யாரெல்லாம் தாழ்மையோடு தேவ சமுதிர ஒவ்வொரு நாளும் விடைக்கால விடுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே கிருபை கிடைக்கும். கிருபை கிடைச்சுன்னு சொன்னாக்கா அவன் விழமாட்டான். கிருபை அவன் என்ன பண்ணுங்க, தாங்கும். கீழே விழும்போது தாங்கும். கிருபை பாட்டு பண்ண மட்டும் போதாது,
கிருபை கிடைக்கும். கிருபை எப்படி கிடைக்கும்? அவர்கிட்ட போய் நிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். தாழ்மையா அவருடைய பாதப்பட்டு விழுக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. முடிச்சா முடிச்சிருவா பத்தியா? இப்ப முடிக்க சொல்லிட்டீங்க. புரியுது? இப்ப முதல்ல சொன்னீங்க பேசுங்கன்னு, இப்ப முடிக்க சொல்லிட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. சரி, இந்த ஸ்டோரி மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன். ஒரு தலைப்பு தான் நடக்குது, இன்னும் 2 தலைப்பு இருக்குது. இந்த ஒரு தலைப்பாச்சும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த சோதனை இங்க விழுந்துட்டான். பிறகு பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்துட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சிஷ்யனா அழைக்கப்படும் போது அப்பயே ராம்போது பிரயாசப்பட்டு ஒண்ணு கிடைக்கலன்றான். இப்போ மறுபடியும் அதே மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டான். கூட சேர்த்துக்கிட்டு 4 பேருக்கு சேர்த்துட்டு போறான். சும்மா போல. எப்படி முதல்ல அவங்க 4 பேர் 5 பேர் ஒன்னா ஆகினாங்களோ, வந்து பாரு யோவான்ல படிக்கிறேன்ல, அந்த தோமா, அந்த பேதுரு, அந்த நாத்தான்வேலு, அந்த யாக்கோபு வந்தாங்களா, அதே 5 பேராங்க. இவங்க எல்லாமே கூட்டு களவாணி பழுக்குது. எல்லாம் சாரி, களவாணி இல்லை, அவங்க எல்லாம் இவங்க ஒரு கூட்டாளிங்க. சாரி, மன்னிச்சிருங்க. இவங்க எல்லாம் ஒரு கூட்டாளிங்க. அங்க எப்படி முதல்ல அடிக்கப்படும் போது கூடுறாங்களோ அதே 5 பேருங்க இங்க கூடுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு கூட்டாளி. இங்க கூடிக்கிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் அதே மீன் பிடிக்க போறாங்க. ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே என்னதான் பிடிச்சிருவாங்க, எல்லாத்தையும் தொழில் தெரியும், மீன் பிடித்த தொழில் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால மறுபடியும் அதே மீன் பிடிக்க போறாங்க. அங்கேயும் போய் கேட்கிறாரு, ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி, இல்ல நாம பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கலன்றாங்க. இப்ப சொல்றாரு, வலையை போடுன்றாரு. எத்தனை மீன் நிறைய எடுக்கிறாங்க? 150, 52 தானே வரும். நல்லா படிங்க, படிமா. தோராமலாம் சொல்லக்கூடாது. 153. நானே உனக்கு வருஷம் பாருங்க. 153 பெரிய மீன் கிழிஞ்சு போயிட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய மீன் 153 பெரிய மீன் வலை கிழிஞ்சிருக்கும், ஆனா கிழியல. அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் கர்த்தர்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டாங்க. அத சப்ஜெக்ட் நான் வந்து முடிக்கிறேன் பாருங்க. யோவான் 21 மறுபடியும் வந்துருங்க. அப்ப சொல்றாரு, இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்படி சொல்றாரு. 15 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் போஜனை பண்ணின பின்பு, இதெல்லாம் அவங்க இந்த மீனை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு அவர்கள் போஜனை பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் 2ஆம் தாரம் சொல்றாரு, நீர் அவனை நோக்கி, 2ஆம் தாரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தாரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தாரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவன் நேசிக்கிறன்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க, அவன் சோதனை தோற்கப்பட்டு விழுந்து போனவன் தான் பேதுரு. ஒரு பெண்ணுகிட்ட எப்போதுமே பெண்ணு ஆண் பலசாலிகள் பார்த்து சொன்னாக்கா ஆண்களுக்கு ஒரு பலசாலி தான். அதுக்காக பெண்கள் பலவீனமானு சொல்ல முடியாது. பலசாலின பெண்களும் உண்டு. ஆண்களையே அடிச்சு தோத்தி போட்டுட்டு வந்தவங்க உண்டு. என்னம்மா வீட்டுக்கார எங்கம்மா சொன்னாக்கா, கோவம் வந்துச்சுங்க, ஒரே அடிதான் அடிச்சேன், செத்துட்டாங்க, அது சொல்றவங்க உண்டு. நிறைய பேப்பர்ல பாக்குறோம். ஆமா, இது தெரியுமாமா? இது தெரியாது, அவரு செத்துட்டாருன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, நீ போய் சொல்ற போற, அப்புறம் உனக்கு வீட்டம்மா இப்படித்தான் இருப்பாங்க சொல்லி இப்படியெல்லாம் செய்தி நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்படியோ அந்த பெண்ணுக்கு பயந்து போய் என்ன பண்ணிட்டா, இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க தெரியாதுன்னு சொல்லி அவன் அந்த இடத்த சோதனை தோத்து போயிட்டான். ஆனா பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல
அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நிறைவேறுகிறது. அவர் சில காரியத்தை மறுபடியும் என்ன பண்றாரு, மறுபடியும் அவனை புதுப்பிச்சு, எப்பா நீ ஒரு தடவை விழுந்துட்ட, இனி நீ விழாதன்னு சொல்லி அவனை தூக்கி எடுத்து, நீ இனிமேல் விழாதே இருக்கணும்னு சொன்னாக்கா பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருவாரு, வந்து உங்களை பலப்படுத்துவாரு. அந்த பலன் உங்களோட கூட இருந்துச்சு சொன்னாக்கா நீ மறுபடியும் என்ன பண்ண மாட்டீங்க, இப்படிப்பட்ட சோதனை என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொன்னாக்கா அந்த வாக்கு கொடுக்கிறாரு. வாக்கு கொடுத்து அந்த வாக்கு திட்டத்துக்காக அப்போஸ்தலர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட இருந்த இன்னும் சில பேர் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 120 பேர் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். பரிசுத்தன் இறங்கி வரும்போது பரிசுத்தன் வல்லமையை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்ப பயந்து போன அதே பேதுரு இப்ப பேசுறான் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது பேதுரு 11 கூட நின்று பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யோதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைத்திருக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. இப்போது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலில் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றினேன். அப்போது உங்கள் குமாரனோ உங்கள் குமாரத்திகளோ தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலோ அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியில ரத்த அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். இஸ்ரவேலே, நான் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்கு பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடைபெற்று அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லி அங்க முடிக்கிற பொழுது அந்த இடத்துல தானே அவர்கள் என்ன பண்றாங்க, 3000 பேரு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுற என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அங்கே 3000 பேர் என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தோற்று போனாதே பேதுரு இன்றைக்கு தைரியமா நின்று சொல்லி அந்த சோதனை ஜெயித்த பேதுராக இங்க நின்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க உங்களே நீங்க கேவலமா கூட எண்ணிக்கலாம். சே, எத்தனை தடவை விழுறது, எத்தனை தடவை தோத்து போறது சொல்லி நீங்க நினைக்கலாம். பேதுரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய அவமானத்தை விட நீங்க அதிகமான அவமானத்தை பெறல. அல்லேலூயா. நீங்களும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்களை பார்த்த பத்தி கேட்கிறாரு. சரி, நீ தோத்துட்டு பரவாயில்ல, இப்ப என்ன நேசிக்கிறான்னு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேதுரு போல என்ன சொல்லுவீங்க? நீங்க நேசிக்கிறீங்களான்னு சொல்றத பேதுரு போல உண்மையா நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் அதே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இந்த பேதுரை போல நீங்களும் வெற்றி நடப்போடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமா ஜெயிப்பீர்கள். நிச்சயமாகவே கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுக்குதான் தேவ கிருபைக்காக பரிசுத்தாவின் வல்லமைக்காக என்ன பண்ணுங்க, அவரோடு கூட நீங்க போனா மட்டும்தான் சோதனை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட என்ன பண்றீங்க, ஏய் போடா, உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன்னா என்னங்க, மனைவிகளே உங்க புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்படிந்திருங்கன்னு சொல்ற வார்த்தைக்கு போராடே, ஒன்னால் தானே வாழ நினைச்சிட்டு இருக்கியா, என்னால் தானே நீ வாழற, பட்டுன்னு சோதனை கேள்வி முடியும். என்ன பண்ண முடியுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க சொல்லாத அமைதியா நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லின்னு பார்த்தேன். என்னமோ அதுலயே இல்லாத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்கன்னு பார்த்தேன், நான் சொல்லிட்டேன். ஆமாவா இல்லையா?
அல்லேலூயா. சரி, வெளியில சொல்றது கூட பயங்க, உள்ளியாச்சும் சொன்னீங்களா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். சில பயந்தவங்க எல்லாம் உள்ளத்துல சொல்லுவாரு, என்னதான் நீ இருக்கிற, நான் போனாதான் தெரியும் கதை. அல்லேலூயா. உங்க உள்ளத்தை திறந்து காட்டினா கண்டிப்பா என்ன பண்ண பாருங்க, எழுதப்பட்டிருக்கும், அருமையா வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்தாவின் வந்த பிறகு அந்த தாழ்மையும் அந்த பொறுமையும், கடந்த வாரம் கிருபின் ஐஸ்வர்யத்தை பத்தி படிச்சேன், அதை பத்தி பிரசங்கம் பண்ணலான்னு பார்த்தேன். கர்த்தர் இந்த சப்ஜெக்ட் கொடுத்துட்டாரு. இந்த கிருபின் ஐஸ்வர்யம் என்னங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னங்க அது? ஐஸ்வர்யம் நம்ம என்ன சொல்லுவோங்க? ஐஸ்வர்யம் சொன்னா என்ன பண்ணுவோம்? செல்வம், பணம், வசதி, இதான் ஐஸ்வர்யம் சொல்லுவோம் இல்லையா? தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன சொல்லுதுங்க? தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னதுங்க? ரோமர், ஓ தெரியலையா உங்களுக்கு? அப்ப ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை. அப்ப ஐஸ்வர்யம் என்னங்க? ஐஸ்வர்யம் என்னங்க? ஐஸ்வர்யம் நீ நினைக்கிற பிரகாரம் என்னங்க இல்ல, அது கிடையாது. ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்னங்க? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்குதான் சொல்லிட்டு. பொறுமையா இருந்திருக்கிறீங்களா? தயவா இருந்திருக்கிறீங்களா? நீடிய சாந்தமா இருந்திருக்கிறீங்களா? இதான் ஐஸ்வர்யங்க. அல்லேலூயா. இது தேவன் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரே ஆமையனாவது சொல்றீங்களான்னு பார்த்தா, ஆமா, பெற்றுக்கொண்டதுதான் சந்தோஷமா வரும். நம்ம தான் எங்கன்னு தெரியாது. பொறுமை கிடையாது, என்னது தயவு இல்ல, பொறுமை இல்ல, நீடிய சாந்தம். அல்லேலூயா. சில பேருக்கிட்ட இது கொட்டி கிடக்கும், சில பேர் தேடனாலும் கிடைக்காது, ஊதக்கடை பார்த்தாலும் கிடைக்காது. இந்த ஐஸ்வர்யத்தை தாங்க சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. இதுதான் ஐஸ்வர்யம். தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐஸ்வர்யம் என்னங்க? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் நிலையான ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள் அவர் தமக்கென்று வச்சிருக்க ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியுங்க? சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்னோடு கூட என்ன பண்ணுவீங்க? போஜனம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. போஜனம் பண்ணுவீர்கள். அதோடு கூட என்ன பண்ணுவீங்க? உலகத்தை என்ன பண்ணுவீங்க? நியாயம் தீர்ப்பீங்க. ஏன்டி கமல் போடுறேன் கிண்டல் பண்ண, வெள்ளை சாரி கட்டிக்க பண்ண கிண்டல் பண்ண, எப்ப பாரு பைபிள் எடுத்து ஓடுறா, ஆனா கிண்டல் பண்ண. இங்க வராத, அங்க போ, அவளை கிண்டல் பண்ண. இங்க எல்லாம் இருக்க சொல்லாத, இந்த கிண்டல் பண்ண. என்ன பண்ணுவோம்? சந்தோஷத்தோட கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஞாபகம் இருப்போம். எங்களை என்னென்னலாம் கேள்வி கிண்டல் பண்ணீங்க, என்னெல்லாம் எங்களை வேதனைப்படுத்துனீங்க, இதோ உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிண்ணில என்ன பண்ணுங்க போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நான் உலகத்தில் நியாயம் இருப்போம். ஸ்தோத்திரம். அதனால்தான் சொல்றாரு, உலகம் எங்களுக்கு என்ன வேலை பாத்திரமா இல்லைன்றாரு. அதனால்தான் உலகம் பாத்திரமா இல்லாதனால உலகத்தை என்ன பண்ணுவோம்? நாளைக்கு உட்காந்து நியாயம் இருப்போம். தூதர்களையும் கூட என்ன பண்ணுவோம்? நியாயம் இருப்போம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவங்க நம்ம, அவ்வளோ பெரிய ஆள் நம்ம.
நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிக்கிட்டு இப்படி வாக்குவாதம் வாதிக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் நம்ம. இப்போ நீங்க யாருக்கு தெரியுதா உங்க மதிப்பு என்னன்னு தெரியுதாப்பா? உங்க மதிப்பு எனக்கு தெரியுதா? இன்னும் தெரியல. அப்போ உட்காந்து இன்னும் 1 மணி நேரம் மறுபடியும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொன்னு மறுபடியும் லூக்கா 22 1 சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நம்ம சோதிக்கப்படுவோம். 1. 2வது, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன பண்ண வேண்டிக் கொண்டேன். 2வது, கர்த்தர் நமக்காக என்ன பண்றாருங்க? நம்ம சோதனை வரும்போது நம்ம விழுந்துட்டு சொன்னாக்கா நம்ம கிட்ட இருந்து என்ன போகும்னு சொன்னாக்கா நம்ம கிட்ட இருந்து சொத்து போயிடும்ன்றது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது இது ஆஸ்தி போயிடும் சொல்லி கிடையாது. முதலாவதாக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்ம விட்டு போயிடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, இங்க விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்கு ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்றாரு, தேவன் நமக்காக ஜெபம் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்றாரு. 1 நான் இதை நான் விளக்கமா சொன்னாக்கா இதுக்கு டைம் ஆகிடும். இதோட முடிக்கிறேன். 3வதாக அவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் என்ன பண்ண அப்படின்னு நீ மனம் திரும்பிய பிறகு. அல்லேலூயா. ரெண்டு டாபிக்குமே குறைஞ்சது 1/2 மணி நேரம் பேச வேண்டியது இருக்குது. நான் இன்ட்ரோடக்ஷனில் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு போயிட்டேன், அதனால இதை முடிக்க முடியல. அப்போ மனம் திரும்புது. அப்போ நம்ம என்றைக்கு நம்ம முழுசா அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுடைய முழு மனம் திரும்பலோடு கூட இருந்த பிறகு தான் அவன் தேவனுக்காக உகந்ததை என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, சோதனை ஜெயிக்கணும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் விழுகிறதான விழுகைக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன எழுந்திருக்கலாம். எப்படாங்க 2 தலைவர் பேசுவான்னு சொல்லி அப்படியே உச்சி போட்டுனீங்க, என் காதில் ஊந்துச்சு. அதனால எவ்வளோ அறிவாக முடிச்சேன் பத்தியா, உங்களை தான் நான் தான் படித்தேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே முதலாவதாக சோதிக்கப்படுகிற காரியங்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் எங்களை விட்டு போகிற சூழ்நிலைகள், ஆண்டவரே நாங்கள் விழுகிறதான விழுகையிலே நாங்கள் மறுபடியும் எழுந்து நின்று மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதுக்கு உதாரணத்துக்கு யோபுடைய வாழ்க்கையிலிருந்தும் பேதுருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாங்கள் கவனித்தோம், அவைகளை குறித்து நாங்கள் ஆராய்ந்தோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறினார்கள் சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்களிலே சோதிக்கப்படும் போது கணவன்கிட்ட எப்படி இருக்கணும், அந்த சோதனையில் நாங்கள் விழுக்கிறதாக இருந்திருக்கிறோம். இனி நாங்கள் விழாதபடிக்கு எங்களுக்கு கிருபைத்தாங்க. மனைவிடத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த சோதனையில் நாங்கள் விழுந்துட்டோம். ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப மறுபடியும் நாங்கள் மனம் திரும்பி அந்த சோதனையில் வரும்போது ஜெயிக்க ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் பெருகும்போது, சோதனைய தாக்கம் எங்களை அழுத்தும் போது உங்ககிட்ட நாங்கள் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. இதுதான் எங்க விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போவதுக்கு ஆரம்பமா இருக்கிறது. ஆனா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு எங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்க உண்டு, இயேசு கிறிஸ்து நீங்க உண்டு, எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா என்று சொல்லி பார்த்தோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே
இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டு அவர்கள் உணர்வடைமுறை நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை மூலமாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் நான் ஜெபிக்கிறேன். சோதனையில் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே இதில் ஜெயிக்க இவர்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து ஜெயிக்க உதவி செய்கிறாங்க. ஜெபிக்கிற ஆண்டவரே உதவி செய்கிறாங்க, ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அநேக சோதனைகளை விழுகிறார்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுக்கு காரணம் அவர்கள் பலனில்லாக்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவங்களை பலப்படுத்த ஜெபிக்கிறேனப்பா. பரிசுத்தாவின் வல்லமையால நிரப்ப ஜெபிக்கிறேனப்பா. கிருபை ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய தயவை, உடைய கிருபையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஓடி வந்து சமுதிரம் விழ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவதை ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை உதவி செய்ய ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதனை ஜெயிக்க ஒவ்வொருக்கும் பலத்தாங்க ஆண்டவரே. ஊழியத்தை விட பலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்தை கற்று பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இன்னும் சுவிசேஷ ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள் ஆண்டவரே, இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.